அப்போ ஒருத்தன் வந்து தன்னை மீறி அவனுடைய இதயம் கல்லாக்கி அவன் போய் ஆயுத தூக்கி தாக்குற அளவுக்கு போறான்னு சொன்னா அப்ப அவன் எந்த அளவுக்கு பாதிப்புக்குள்ளா இருப்பான், அவன் எந்த அளவுக்கு அலட்சியப்படுத்தப்பட்டு இருப்பான், நான் விட எவ்வளவு கேவலமா நடத்தப்பட்டு இருப்பான் அவன். அதை நீங்க யோசனை பண்ணி ஏன் அந்த கண்ணோட்டத்தில் நீங்க பார்க்க மாட்டேன்றீங்க? காவல்துறை சொல்லிருக்கலாமே. காவல்துறை சொன்னா என்ன பண்ணுவாங்க நான் கேட்கிறேன். நான் தான் சொல்றேன், அதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்வே சொல்லிட்டேன். இலங்கையை சேர்ந்தவர் இப்படி வந்தாரு, காவல்துறையினுடைய உயர் அதிகாரி அவர் பேசுறாரு டீன் கிட்ட, நீங்க உடனே அட்மிஷன் பண்ணு, காவல்துறை பேச்சாலும் மயிராவுன்னு சொல்லிட்டு கழட்டி விட்டு போறானுங்கன்னு சொன்னா என்ன நினைச்சு? நாய் இருக்கு பார்த்தீங்களாங்க, நாயை நீங்க தூக்கிட்டு நீங்க வெட்டினரி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனீங்கன்னா அந்த நாய்க்கு கூட அந்த டாக்டர் அனுசரணையா தடவி விட்டு இன்ஜெக்ஷன் போடுவாங்க. அதை விட கேவலமா இன்னைக்கு அரசு மருத்துவமனை இருக்கா இல்லையா? நீங்கள் டாக்டர்ஸ் இப்படி வரானுங்க போறானுங்க, அங்கே இருக்கக்கூடிய நோயாளிகள்லாம் எழுந்து நின்று ஒருத்தன் வணக்கம் ஐயான்றான், ஒருத்தன் குட் மார்னிங் சார்ன்றான், ஒருத்தன் வந்து சாமி அப்படின்றான். வெறும் லார்ட் லபக்தாஸ் மாரி அவர் ஏதோ போறாரு. போலீஸ், மருத்துவர், நீதித்துறை, சிறைத்துறை, அரசாங்கம். அப்போ இன்னைக்கு இது எல்லாம் சேர்ந்து அந்த பையனுக்கு எதிராக நிற்கும் போது அப்போ நம்மளை போன்ற நபர்கள் தான் அந்த பையனுக்கு ஆதரவாக வாதாடணும்ன்றாங்க. அப்போ இங்க அரசு கொடுக்கக்கூடிய சம்பளத்தையும் வாங்கிக்கிறானுங்க, இவனுங்க தனியார் மருத்துவமனையில் போயிட்டு அங்கேயும் ஒர்க் பண்றாங்க. அப்போ இவனுங்களுக்கு என்ன சொன்னா லக்ஸரி லைஃப் வாழணும். இல்ல நீங்க அப்படி ஒரு சுருக்கி பார்க்காதீங்க. அவங்க படிக்கக்கூடிய படிப்புக்கு அவங்க வாங்கக்கூடிய கடன் செலவு அது பெரிய தொகை. நீங்க சிம்பிளா வந்து லக்ஸரி லைஃப்ன்ற மாதிரிலாம் நீங்க அதை ஏத்துக்க முடியாது. ஏன் படிக்கிறேன் போய் மாடு மேய் நான் போட்டதான் இங்க படிக்க முடியுது, அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும். அப்போ சுகர்னு போய் கடைசியா எல்லா வியாதியும் வந்து மருத்துவமனையும் அவனுக்கு கொடுத்து இதை சாப்பிடாது அது சாப்பிடாது, அவன் இதுக்கு பயந்து அது நிறைய பேர் உயிருக்கு பயப்படுறவன் நிறைய பேர் இருக்கான். டே சுகராவது மயிராவது ப்ரெஷ் ஆகுது கிரெஷர் ஆகுது கமக சாவு நேரத்தை செத்து தான் தொலைக்க போறான், போய் சாப்பிட்டுக்கு சாவலான்ற எண்ணம் எந்த மனிதனுக்கு வரது இல்லை. அவன் சொல்லிட்டானா முடிஞ்சிச்சு. பையனை ரிலீஸ் பண்ணி அவனை திருநாட்டு சவுண்ட் போட்டு 7லேருந்து 10 வருஷம் போட்டிருக்காங்க. இன்னொரு கேஸ் அதான் சொல்றேன், 7 கேஸ் 8 கேஸை போட்டு அந்த கேஸ் இந்த கேஸ்னு போட்டு அவனை 7லேருந்து 10 வருஷம் தண்டனை கொடுக்கணும். தண்டனை கொடுத்தா தான் இது போன்ற நிகழ்வு இன்னொன்று நடக்காது. இப்படி அட்ராசிட்டி வந்து அரசு கையில் எடுத்தேன்னா நானே எதிர்த்து பெரிய போராடும், மக்களை திரட்டி போராடும். நான் சாதாரணமாக இதை விட மாட்டேன். இது போன்ற நிகழ்வுகள் நடக்க காரணம் என்ன, அந்த காரணத்தை கண்டறிஞ்சு அந்த காரணத்தை களையாத வரையும் இது போன்ற நிகழ்வுகள் 1 2 இல்லை, இது தொடரும். ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஐஎன்எல்பி கட்சியினுடைய தலைவர் திரு தடா ரஹீம் அவர்கள். நேற்று நடைபெற்ற அந்த மருத்துவர் கிண்டியில் நடைபெற்ற அந்த மருத்துவர் மீதான தாக்குதல் சம்பவம் பற்றி தான் இன்னைக்கு நம்ம மிகப்பெரிய அளவில் அதுக்கு சர்ச்சை பொருளாக மாறி இருக்கிறது. பல்வேறு ஊடகங்களும் விவாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இதில் இன்னொரு பக்கமும் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் தொடர்ச்சியாக பேசி கொண்டிருக்கார். அது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த விவாதத்தில் நம்ம பார்த்துடலாம். வணக்கம். வாங்க. நேற்று நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, இந்த மருத்துவர் கிண்டியினுடைய கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை, அந்த மருத்துவமனையில் ஒரு டாக்டரை வந்து தாக்குறாரு. அதுக்கு எதிராக துணை முதல்வர் பேசுகிறாரு, மா சுப்பிரமணியன் பேசுகிறாரு, எதிர்கட்சி தலைவர்கள் பேசுகிறாங்க, எல்லாருமே வந்து பார்த்துட்டு வேற போகிறாங்க. இது ஒரு பாயிண்ட்ல சரி ஒரு மருத்துவர் மீது, ஏன்னா தொடர்ச்சியாக மருத்துவர் மீது தாக்குதல் நடந்துட்டு இருக்கு, அதை நம்ம தவிர்க்க முடியாது. இந்த பக்கம் பார்த்தோம்னா அந்த பையன் கிட்ட தாக்குதல் நடந்த அந்த விக்னேஷ்ன்ற நபர்கிட்ட பின்னாடி சில காரணங்களும் இருக்கு. இந்த ஒட்டுமொத்த பிரச்சனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாருமே 2 விதமான கருத்தோடு பார்க்குறாங்க. ஒன்று ஆளுங்கட்சி அமைச்சர்கள் எல்லாமே வந்து அந்த மருத்துவருக்கு ஆதரவாக இருந்துட்டு முழுக்க களத்தில் இறங்கி பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் எதிர்கட்சிகள் வந்து அவங்களுக்கும் உண்டான பாணியில் இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, ஒரு மருத்துவருக்கே பாதுகாப்பு இல்லையா அப்படின்னு அன்புமணி ராமதாஸ்லேருந்து எடப்பாடி பழனிசாமி, அன்புமணி ராமதாஸ், எல்லா எதிர்கட்சி அண்ணாமலை எல்லாமே வந்து கடுமையான அரசுக்கு எதிராக அவங்க இருப்பாங்க. ஆனால் நம்ம இங்கே பார்க்க வேண்டிய விஷயமே என்னன்னு சொன்னீங்கன்னா, அவன் வந்து எதுவும் கொள்ளடிச்சு போகிறதுக்கு வந்து இது பண்ணல, எதுவும் இல்லை. தன்னுடைய தாய் தன் கண்ணுக்கு முன்னாடி துடிக்கிற துடிப்பினுடைய வேகத்தில் ஏதோ தவறு, அது தவிர்க்கப்பட வேண்டியது. இது போன்ற வன்முறைகளை கையில் இளைஞர்கள் எடுக்கக்கூடாது என்பது நம்ம பல இடத்துல நம்ம பேசிட்டு வந்தாலும், ஆனால் இது போன்ற நிலைக்கு தள்ளியது யார் என்று தான் நம்ம பார்க்கணும். அவனை எடுத்து வெற்ற அளவுக்கு அவனுக்கு ஒரு மருத்துவர் வெற்ற அளவுக்கு அவனுக்கு அந்த மனசு கல்லாக இருக்குன்னு சொன்னால் அந்த மனசை கல்லாக்குனதுக்கு யார் காரணம்? அப்போது காரணத்தை அறியாமல் நம்ம ஒரு சைடே நம்ம பேசிட்டு இருந்தோம்னா இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடக்கும். பல மருத்துவர்கள் இது போன்று தாக்கப்படுவாங்க. என்ன, மருத்துவர் தாக்கப்பட்டால் வன்மையாக கண்டிக்கிறோம், அவனுக்கு வந்து கடுமையான தண்டனை கொடுக்கணும், அவனை ஜெயிலில் வச்சு வெளியே விடக்கூடாது, இப்படி தான் பேசுகிறாங்க எல்லாருமே. எனக்கு ஒன்றுமே புரியல, இது ஏன்டா இப்படி பேசுகிறீங்க?
எதுக்கு இப்படி பேசுகிறீங்க? ஆனால் அரசு மருத்துவமனையில் நடக்கக்கூடிய அவலங்களை பற்றி எவனும் வாய் திறக்கிறதே இல்லை. இப்போ இவனுங்க என்ன அரசு மருத்துவமனைகளில் யார்? மக்களுடைய வரிப்பணத்தில் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய சம்பளத்தை வாங்கிட்டு வேலை செய்யக்கூடிய மருத்துவர்கள் தான் இவங்க எல்லாமே. அப்போ மக்களை பாதுகாக்க வேண்டிய பணி அரசு மருத்துவமனைக்கிட்டு. நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள். ஒன்றும் இல்லை, இப்போ சமீபத்தில் வந்து ஓமந்தூரார் மருத்துவமனைக்கு நான் போயிருந்தேன். எப்படின்னு சொன்னால், என்னோடு தடாவில் 95 தடாவில் சிறையில் இருந்த சிவத்தம்பின்ற ஒரு நபர் வந்து, அவர் வந்து அந்த வழக்கிலேருந்து விடுதலையானார். அதுக்கப்புறம் இலங்கைக்கு போனார். இலங்கையிலேருந்து மறுபடியும் சென்னைக்கு வந்து சென்னையில் வந்து தங்கியிருக்கார். அப்படி இருக்கும்போது அவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லை. நம்ம பசங்க கூப்பிட்டு போய் காட்டுறாங்க. காலையிலேருந்து இது டெஸ்ட் கிஸ்ட் எல்லாமே எடுத்தாங்க. அவருக்கு ஏதோ மூளையில் கட்டி இருக்குன்னாங்க. அதன் பிறகு ஒரு 2 நாள் சரி மருந்து மாத்திரை ஏதோ கொடுத்தாங்க, வாங்கினேன். அதன் பிறகு அவருக்கு வந்து கை காலை இழந்துட்டார், பேச்சு போயிடுச்சு. அப்புறம் யூரின் டாய்லெட் எல்லாம் அவரே போகும்போது அப்போ வந்து என்னடா இது அப்படியாச்சு. நம்ம கூட சிறையில் இருந்தார். அவருக்கு நமக்கு எந்த உறவோ ஓட்டோ எதுவுமே இல்லை. ஒரு மனிதாபிமானம் தான். சிறையில் நம்ம கூட இருந்திருக்கார், நட்பாக இருந்திருக்கார், அவ்வளோதான். வேற எந்த இதுவும் இல்லை. அப்போ உடனே ஓமந்தூரார் மருத்துவமனைக்கு காட்டி சொல்கிறோம். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இது அட்மிஷன் பண்ணணும்னு சொன்னால் அவருடைய சொந்தக்காரர் இருக்கணும் அப்படின்றாங்க. அப்போ அவங்க சொந்தக்காரர் எல்லாம் இலங்கையில் இருக்காங்களா, எந்த நாட்டில் இருக்காங்க, என்ன இருக்காங்க, நம்ம அதெல்லாம் தெரியாது, புரியுதுங்களா? நான் சொன்னேன், இல்லை சார் அவங்கெல்லாம் ஸ்ரீலங்கன் சார், பட் இங்கே யாரும் இல்லை, நாங்களே இது பண்ணுறோம், என்ன இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்கிறோம் சார் அப்படின்னு. இல்லை முடியாது, அவர் தான் வரணும் அப்படின்னு. அப்போ இவ்வளோ நாங்கள் எடுத்து சொல்லியும் கூட காலையில் 10 மணிக்கு நம்ம பசங்க 10-15 பேர் போய் அந்த மருத்துவமனையில் உட்காந்து நானும் போகிறேன். இத்தனைக்கு நான் ஒரு கட்டத்தில் வந்து உளவுத்துறை உயர் அதிகாரி ஒருத்தர் தொடர்பு கொண்டு இதேமாரி நடந்த இந்த மாதிரி சோன்சோ பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எங்களை பற்றி அதிகாரிகளுக்கு தெரியும், அதேமாரி அந்த நபரை பற்றியும் அதிகாரிகளுக்கு தெரியும். அப்போ அதிகாரிகள் மூலியமாக அதை மூவ் பண்ணுவோம்னு சொல்லி மூவ் பண்ணுறேன். அப்போ கூட எதுவுமே ஆகலைங்க. அந்த ஒரு அதிகாரி, உயர் அதிகாரி சம்மந்தப்பட்ட டாக்டருக்கே ஃபோன் பண்ணி சொல்கிறேன், ஒரு அட்மிஷன் எடுங்க, ட்ரீட்மெண்ட் நடத்துங்கன்னும் போது அதையும் கூட அவங்க பொருட்படுத்தலைன்னு வைங்க. அப்போது அந்த நேரத்தில் டாக்டர்ஸ் இப்படி வரானுங்க போகிறானுங்க. அங்கே இருக்கக்கூடிய நோயாளிகள்லாம் எழுந்து நின்று ஒருத்தன் வணக்கம் ஐயான்றான், ஒருத்தன் குட் மார்னிங் சார்ன்றான், ஒருத்தன் வந்து சாமி அப்படின்றான். எல்லாருமே உட்காந்துங்க. இவன் சின்ன பசங்க, ஏதோ பெரிய வயசானவங்க கூட இல்லை, ஒரு அனுபவசாலின்னு டாக்டர்ஸு. அப்போது அத்தனை பேரும் வணக்கம் வைக்கிறாங்களே, பெரும் லார்ட் லபக்தாஸ் மாரி அவர் ஏதோ போகிறார். மன்னர்கள் இருக்காங்க பற்றி நம்ம படிச்சிருக்கோம் புத்தகங்களில். மன்னர் வராருன்னு எல்லாம் எழுந்து நின்று வணக்கம் செலுத்தினா மன்னர் திருப்பி செலுத்த மாட்டார். அதை விட இவனுங்க யாருன்னு சொன்னால் அதை விட உச்சத்துக்கு போயிட்டானுங்க. இவனுங்க யாருக்குமே நோயாளி, வயசானவங்க, எவ்வளோ அனுபவம் இருக்குது அவங்களுக்கு, அவங்க எதுக்கு உனக்கு வணக்கம் செலுத்துவாங்க? நீ கடவுளா? நாய் ஏதோ மருத்துவராச்சே, ஏதோ நம்ம பார்த்து நமக்கு வந்து ஆறுதலான 2 வார்த்தையும் அந்த மருந்தும் கொடுத்தாருன்னா நம்ம சாப்பிட்டா நம்ம உடல்நிலை போயிடும். எந்த வலி இருக்குன்னு சொல்லிட்டு வயசு வித்தியாசம் பார்க்காம உனக்கு வணக்கம் செலுத்துறாங்க. அந்த நன்றிக்காச்சும் நீ வந்து நின்று என்னம்மா ஏதுமா விசாரிச்சுட்டு போடா. நான் சொல்கிறேன், அமைச்சர்கள் என்றோம், அமைச்சர்கள் கூட ஏதோ ஓட்டு அரசியலுக்காகச்சும் வந்து வெறும் கையாச்சும் கும்பிட்றானா இல்லையா? இவனுங்க அதை கூட பண்ணுறது இல்லை. முசமில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பாருங்கள், எல்லாம் எழுந்து நின்றுவாங்க. இவனுக்கு பெரிய லார்ட் லெவலுக்கு மாரி வருவானுங்க போவானுங்க, ஏதோ வானத்திலிருந்து குதித்த தேவதூதர்கள் மாரி. எனக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. என்னடா ஒரு நாள் நமக்கு இவ்வளோ டென்ஷன் அப்படின்னு நாங்கள் அமைதியாக இருந்துட்டு நாங்கள். ஏன்னா அவ்வளோ போராடியும் கூட அட்மிஷனே எடுக்கலை. யார்? காவல்துறை உயர் அதிகாரி. இது நீங்கள் லோக்கல் டிஎஸ்பி வந்துட்டார், இன்ஸ்பெக்டர் வந்துட்டார், ஏசி வந்துட்டு ஐஎஸ் வந்துட்டாங்க. அப்படி ஏன்னா நாங்கள் போய் இறங்கின உடனே பெரிய எல்லாமே வந்துட்டாங்க. அப்படி இருந்து எந்த நடவடிக்கையும் இல்லை. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு மேலே நம்ம பொறுத்தா முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும், இன்னும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் இருக்கும், ஃபேஸ்புக்கில் இருக்கும், இதேமாரி இந்த மருத்துவமனையில் நாங்கள் இந்த நபரை சேர்த்தோம், இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் இன்னும் அட்மிஷனே எடுக்க மாட்டேன்னா உயிருக்கு போராடுனா அந்த புகைப்படம் போகும்போது இலங்கையில் இருக்கவங்க லண்டன் கிண்டன் எல்லாமே வந்து அவங்கவுங்க வீடியோ போட்டு அது முதல்வர் வரையிலையும் பெரிய அளவுக்கு இஷ்யூ பண்ணிவிட்டு இந்நிலையில் தான் வந்து நம்ம பெரியார் திராவிட கழகத்தினுடைய தலைவர் கு. ராமகிருஷ்ணன் சொல்லிட்டு கோயம்புத்தூர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி என்ன ரஹீம் நடந்ததுன்னு நான் இப்படி இப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் என்ன சொன்னார், இருங்க நான் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி உடனே நான் அட்மிஷன் எடுக்க சொல்கிறேன் அப்படி. அவரும் எல்லாம் முயற்சி பண்ணிவிட்டு அப்புறம் மறுபடியும் லைனில் வந்து சொன்ன நானும் தோலை எல்லாருக்கிட்டையும் முடிவு சொல்லிட்டேன், மிக விரைவில் அட்மிஷன் எடுப்பாங்க அவருக்கு அப்படின்னு சொன்னார். நான் வேல்முருகன்கிட்டையும் சொல்லியிருக்கேன் தோழும்போது எனக்கு டக்குன்னு வேல்முருகன்கிட்ட அதன் பிறகு தான் நான் ஃபோன் போடும்போது வேல்முருகன் சொன்னார், ஆமாம் தோழர் இப்போ தான் ராமகிருஷ்ணன் சொன்னார், நான் உடனே என்ன பார்க்குறேன்னு சொல்லிட்டு இருங்க நீங்கள் லைனில் அப்படின்னு சொல்லிட்டு என்னை லைனில் வச்சுக்கிட்டு அமைச்சர் லைனுக்கு போகிறார். யார்? மாப்போ அவர் அமைச்சர் லைனுக்கு, சுகாதார அமைச்சர் லைனுக்கு போகும்போது அமைச்சர் எடுக்கும்போது இவர் சொல்கிறாரு வேல்முருகன் இப்படி இருக்குது இதேமாதிரி அட்மிஷன் எடுக்க மாட்டேன், அவர் இலங்கைக்காரங்க,
இலங்கைக்காரன் தான் அப்போ செத்துட்டா விட்டுருவாங்களா? விட்டுற முடியுமா? நீங்கள் இது உடனே நடவடிக்கை எடுங்க சொல்லி இது பண்ணுங்க. நான் உடனே பண்ணுறது அவரு டீனுக்கு பேசி இரவு 10:30 மணி ஆயிடுச்சு முசமி. நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கணும். எல்லாருக்கும் இப்படி இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ண முடியுமா அரசு மருத்துவமனையில் சேர்க்கணும்னா? ஏன்னா நாங்கள் அவ்வளோ போலீஸ் டீமே அங்கே நிற்குது மருத்துவமனையில். அதை மீறி கூட அவனுக்கு எடுக்க மாட்டேன்றானுங்க. யார் அந்த மருத்துவர்கள் அவரை அட்மிஷன் எடுக்க மாட்டேன்றானுங்க. உயர் அதிகாரி இப்போ கரண்ட் போஸ்டிங்கில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் பேசி இது ஆகலை. ஜேசி ஐஎஸ் பேசிய வேலைக்கு ஆகலை. இது எவ்வளோ பெரிய அலட்சிய மருத்துவர்களுடைய கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அரசு மருத்துவமனைகளுடைய அலட்சியம். நீங்கள் என்னடா அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறடா, இதுக்கு என்ன காரணம்னு சொல்லி நானும் யோசிக்க முடியும். ஏன் இவனுங்க இப்படி நடந்துக்கிறானுங்க மருத்துவர்கள்லாம்? ஒரு காலத்தில் வந்து மருத்துவர்கள்லாம் எப்படின்னு சொன்னால் கடவுளுக்கு அடுத்த நிலையில் வச்சு மனிதர்களும் பார்ப்பாங்க. ஆனால் அந்த மருத்துவர்களும் அப்படி இருப்பாங்க. அதாவது அவங்க வந்து பொருளாதாரம் பணத்துக்காக வேலை செய்ய மாட்டானுங்க. அது ஒரு நமக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம், நமக்கு கிடைச்ச ஒரு இதுன்னு சொல்லிட்டு ஒரு பணி செஞ்ச மருத்துவர்கள்லாம் எத்தனையோ பேர் வாழ்ந்த நம்ம இப்போ வரலாறுலாம் படிச்சிருப்போம். அவ்வளோ அதாவது தங்களுடைய குடும்பத்தை கூட விட்டுட்டு மருத்துவம் வந்து பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு ஏன்னா நம்ம ஒரு உயிரை காப்பாற்றணுன்ற ஒரு கண்ணியம், அந்த பேஷண்ட்டுக்கிட்ட அணுகிற அணுகுமுறை, வாங்க உட்காருங்க, என்ன இதெல்லாம் ஒரு பெரிய வியாதி இல்லைங்க. இதெல்லாம் சர்வசாதாரண இதெல்லாம் நீ மருந்து மாத்திரை சாப்பிட போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்ன காலங்கள்லாம் மலை ஏறி போய் இப்போ வந்து எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னால், நாய் இருக்குது பார்த்தீங்களாங்க, நாயை நீங்கள் தூக்கிட்டு நீங்கள் வெட்டினரி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனீங்கன்னா அந்த நாயை கூட அந்த டாக்டர் அனுசரணையாக தடவை விட்டு இன்ஜெக்ஷன் போடுவாங்க. அதை விட கேவலமாக இன்னைக்கு அரசு மருத்துவமனை இருக்கா இல்லையா? நீங்களும் சொல்லுங்கள். அதை விட கேவலமாக இருக்கு. இல்லை பொதுவாகவே டாக்டரில் வந்து கிட்டத்தட்ட 18 மணி நேரம் 20 மணி நேரம் தொடர்ச்சியாக வேலை செய்யக்கூடிய சூழலில் நீங்கள் சொல்கிற மாதிரி சில டாக்டர்கள் மக்களை வந்து கண்டுக்காம கூட போயிருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது படி சூழலில் கூட போயிருக்கலாம். 98% இப்படி தாங்க இருக்கு. அதை வைத்து ஏன் அப்படிங்கிற 19 நீங்கள் 98% இப்படி தான் இருக்குமா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? டாக்டர் பற்றாக்குறை அப்படின்ற மாதிரி தானே சொல்ல வரீங்க. டாக்டர் பற்றாக்குறையெல்லாம் தமிழ்நாட்டில் டாக்டரே இல்லை. நீங்கள் ஒரே ஒரு புள்ளி விவரத்தை சொல்கிறேன் பாருங்கள். அந்த புள்ளி விவரத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதாவது வேர்ல்டு விஎம்சின்னு வேர்ல்டு மெடிக்கல் கவுன்சில், உலக மருத்துவ கவுன்சில் இருக்கு இல்லையா, அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னீங்கன்னா 1000 பேருக்கு ஒரு மருத்துவர். எவ்வளோ? 1000 பேருக்கு ஒரு மருத்துவர் தேவை அப்படின்றது தான் உலக மருத்துவ கவுன்சில் சொல்லக்கூடிய புள்ளி விவரங்கள். ஆனால் இங்கே பாருங்கள், தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 253 பேருக்கு ஒரு மருத்துவர் இருக்காங்க. ஆனால் வேர்ல்டு மருத்துவ கவுன்சில் சொல்லக்கூடியது என்னன்னா 1000 பேருக்கு ஒரு மருத்துவர் இருக்கணும்னு. ஆனால் தமிழ்நாட்டில் 253 பேருக்கு ஒரு மருத்துவர் இருக்காங்களா இப்போ? அப்படி இருக்கும்போது மருத்துவர்கள் எவ்வளோ அதிகமாக இருக்காங்க பாருங்கள் தமிழ்நாட்டில் மட்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டெல்லியில் வந்து 334 பேருக்கு ஒரு மருத்துவர் இருக்காங்க. கர்நாடகாவில் 507 பேருக்கு ஒரு மருத்துவர் இருக்காங்க. கேரளாவில் 535 பேருக்கு ஒரு மருத்துவர் இருக்காங்க. கோவாவில் 713 பேருக்கு ஒரு மருத்துவர் இருக்காங்க. பஞ்சாபில் 789 பேருக்கு ஒரு மருத்துவர் இருக்காங்க. இமாச்சல பிரதேசில் 3124 பேருக்கு ஒரு மருத்துவர் இருக்காங்க. பீகாரில் 3207 பேருக்கு ஒரு மருத்துவர் இருக்காங்க. அதிகபட்சமாக ரொம்ப குறைவாக மருத்துவர் உள்ள இடம் எதுன்னா ஜார்க்கண்டில் 8180 பேருக்கு ஒரு மருத்துவர். ஆனால் இங்கே 253 பேருக்கு ஒரு மருத்துவர் இருக்காங்கன்னும் போது, அதாவது உலக சுகாதார கவுன்சில் சொல்லியிருக்கு பார்த்தீங்களா புள்ளி விவரம், இவ்வளோ பேருக்கு இவ்வளோ மருத்துவர் இருக்குன்னா அப்போது 3 மருத்துவர்கள் அதிகமாகவே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அப்போது இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க நான் கேட்குறேன். இல்லை நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இவ்வளோ நீங்கள் சொல்ல கிட்டத்தட்ட 253 பேருக்கு ஒரு மருத்துவர்னு சொன்னால் கூட எல்லா மருத்துவர்களுமே கிட்டத்தட்ட இந்த அரசு மருத்துவமனைகளில் அவங்களுடைய ஷிஃப்ட் நேரம் போக தான் எல்லா நேரமும் பணி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இல்லை அப்படி இருக்க எல்லாமே இதெல்லாம் கடந்து போயிடலாம்ல, இது ஏன் ஒரு பெரிய இஷ்யூ ஆகுறீங்க? இல்லை இஷ்யூன்னு சொல்லாதீங்க முசமில். இது நீங்கள் நல்லா பாருங்கள். நீங்கள் என்ன காரணம்னு சொன்னால் இவனுங்க எல்லா மருத்துவர்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் இவனுங்க எப்படின்னு சொன்னால் 6லேருந்து 7 இந்த ஹாஸ்பிட்டல், 7லேருந்து 8 இந்த ஹாஸ்பிட்டல், 8லேருந்து 9 இந்த ஹாஸ்பிட்டல், 9லேருந்து 10 இந்த ஹாஸ்பிட்டல், இப்படி இவனுக்கு டைம் டேபிள் எல்லா ஹாஸ்பிட்டலையும் போய் பாருங்க. அப்போ இங்கே அரசு கொடுக்கக்கூடிய சம்பளத்தையும் வாங்கிக்கிறானுங்க. இவனுங்க தனியார் மருத்துவமனையில் போயிட்டு அங்கேயும் ஒர்க் பண்ணுறானுங்க. அப்போது இவனுங்களுக்கு என்ன சொன்னால் லக்ஸரி லைஃப் வாழணும். இல்லை நீங்கள் அப்படி ஒரு சுருக்கி பார்க்காதீங்க. அவங்க படிக்கக்கூடிய படிப்புக்கு அவங்க வாங்கக்கூடிய கடன் செலவு அது பெரிய தொகை. அது நீங்கள் சிம்பிளாக வந்து லக்ஸரி லைஃப்ன்ற மாதிரிலாம் நீங்கள் அதை ஏற்றுக்க முடியாது. அதெல்லாம் படிப்புன்னு சொன்னா ஏன் படிக்கிற போய் மாடுமே போட்டால் தான் இங்கே படிக்க முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும். அப்போ நீ வந்து கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் நான் செலவு பண்ணிட்டு வரடா, அதனால் நான் லட்சக்கணக்கில் சம்பாதிப்பேன்னு சொன்னால் அப்போ அங்கே வந்து அந்த மருத்துவத்தை நீங்கள் புனிதமாக கருதலை, பொருளாதாரமாக தான் நீங்கள் கருதுறீங்க, கமர்ஷியல் ஆக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒத்துக்குங்க. நீங்கள் அந்த பெண்ணை அந்த அவன் வந்தான் குத்தனா அந்த மருத்துவரை எல்லாரும் போய் பார்க்குறீங்க, துணை முதல்வர் வந்து எல்லாருமே.
ஆனால் அந்த பையன் ஏன் குத்துறான்றத அவன் தம்பி சொல்கிறான். கேளுங்க, நான் சொல்கிறது விடுங்க. தம்பி சொல்கிறான், என் தாயை கூப்பிட்டு போனாங்க, இப்படி பண்ணாரு அப்படி பண்ணாருன்றாரு. அந்த தாயை வந்து எந்த நாயாச்சும் வந்து பார்த்துதா அரசியல்வாதிகள்? நான் கேட்குறேன், யாராவது வந்து போய் பார்த்தாங்களா? ஏன் பார்க்கக்கூடாதுன்ற நான். இப்போது இவனுக்காச்சும் 2-3 வெட்டுங்க, என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் 10லேருந்து 20-25 தையல் போட்டிருப்பாங்க. அது பெரிய விஷயம் இல்லை. அதுக்கு மிகப்பெரிய அளவுக்கு இஷ்யூ ஆகுறீங்க. ஊடகங்கள், மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எல்லாம் டாக்டர் 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 அவரை மிகப்பெரிய ஏதோ ஒரு இந்த ரேஞ்சுக்கு கொண்டு போறீங்க. அவங்க பண்ணியிருக்கக்கூடிய அயோக்கியத்தனத்தை ஏன் அம்பலப்படுத்த மாட்டேன்றீங்க? என்ன அயோக்கியத்தனம் பண்ணாரு? அதான் சொல்றேன், நான் தான் சொல்றேன். அரசு மருத்துவமனைன்னு சொன்னா மனுஷனை நாயை விட கேவலமா நடத்துறாங்களா இல்லையா? எந்த மருத்துவமனையில் வாங்க உட்காருங்க, உங்களுக்கு என்ன வேதின்னு சொல்லி பார்க்குறாங்களா? ஒன்றும் இல்லைங்க. இப்போ வயசான அம்மாவை கூப்பிட்டு பிள்ளைங்க 2 பேர் போகிறாங்க, இல்லை மருமகன் கூப்பிட்டு போனோன்னே வெளியே நில்லு போ, போலீஸை விட மோசமாக நடந்துக்கிறாங்களா இல்லையா? உங்களுக்கு இந்த அதிகாரம் கொடுத்தது யாரு? நேற்று நாங்கள் சம்மந்தப்பட்ட மருத்துவமனைக்கு போனோம், நாங்கள் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட பேசணும், நாங்கள் வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள்ட்ட பேசணும். அவங்கள்ட்ட நாங்கள் மாற்றாக இந்த கேள்வி வச்சோம், மருத்துவரை பற்றி ஏதாவது தவறான பேச்சு இருக்கான்னு கேட்டால் யாருமே அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை. சம்மந்தப்பட்ட அந்த தாயாரும் அந்த விக்னேஷ் அப்படிங்கிறோடைய தம்பி மட்டும்தான் சொல்றாங்க. அது நம்ம விசாரிக்கப்படணும், அது 2வது விஷயம். ஆனா அந்த மருத்துவரை பற்றி எந்த ஒரு நெகட்டிவான விஷயம் கூட சொல்லவே இல்லையே. நீங்க போயிருப்பீங்க, அந்த சம்பவம் நடந்த உடனே போகும்போது இல்லை இந்த மருத்துவர் இப்படிதான் பண்றா அப்படிதான் பண்றாங்கன்னா அந்த நேரத்தில் யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா மனித இயல்பு. ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்கும்போது ஆமா குற்றவாளின்னு சொல்ற அளவுக்கு தைரியம் மனுக்குமே இல்லை. இதுதான் நீங்க மனசுல கொள்ளுங்க. இது ஒரு சைக்காலஜிக்கான ஒரு கொஸ்டின் நீங்க எழுப்பியிருக்கீங்க. அதனால இப்போ வந்து ஒரு இறந்த ஒரு வீட்டுல போயிட்டு இவர் இறந்து இருக்காரு, இவர் நல்லவரா வல்லவரா மோசமானவரா சொல்லுங்கன்னு சொன்னா அவங்க மனசால நினைப்பான், அயோக்கிய பையன் நினைச்சா கூட ரொம்ப நல்லவருங்க, அவர் இருக்கிறதுலயும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, அப்படிதான் வார்த்தை வரும். நீங்க அந்த மாதிரி கொஸ்டின் நீங்க அந்த இடத்துல போய் எழுதிருக்கீங்க. இல்ல சம்பந்தப்பட்ட அந்த வீட்டுல கூட அந்த தாயாரும் அந்த அவருடைய தம்பியும் சொல்றாங்க, இந்த மாதிரி எல்லாம் எங்களை நோட்டத்துக்கு மூஞ்சில் அடிச்சாரு, அந்த டாக்குமெண்ட்டுக்கு வீசினாரு, எங்களை மரியாதை குறைவா பேசினாரு, நான் சென்ஸ் பேசுறாருன்ற மாதிரி நிறைய சொல்றாங்க. நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கலாம்னு கேட்டா அந்த டைம்ல நாங்க எதுவுமே பண்ணலன்றாங்க. அப்ப எது நம்ம கம்ப்ளைண்ட் யார்கிட்ட போய் பண்ணீங்க? நான் கேட்கறேன். அங்க மேலதிகாரி யாருமே இருக்க மாட்டாங்க. எவனுமே இல்லைங்க. நீங்க போய் பண்ணி பாருங்க. நீங்க அந்த ஹாஸ்பிட்டல் விட்டுருங்க. நான் அந்த ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. அந்த கலைஞர் நூற்றாண்டு அந்த கிண்டியில் இருக்கு, அவ்வளோதான் எனக்கு தெரியுமே தவிர வேற எதுவுமே எனக்கு தெரியாது. அது தவிர நீங்கள் தனியாக அரசு மருத்துவமனையில் போய் பாருங்கள், நாயை விட கேவலமாக மக்களை நடத்துகிறாங்களா இல்லையா? இதுக்கு பதில் சொல்லுங்க நீங்கள். இப்போ அதனுடைய எதிரொலி தான் இது. நான் சொல்கிறேன், இந்த டாக்டர் நல்லவன் வல்லவன், இவன் மோசமானவன் அயோக்கிய பையன், இந்த டாக்டரை பற்றி நான் சொல்ல வரல. பொதுவாகவே நான் சொல்ல வரேன், அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் எப்படி இருக்காங்க இதை பற்றி பேசுங்கன்ற நான். அப்போ ஒருத்தவங்க வந்து தன்னை மீறி அவனுடைய இதயம் கல்லாக்கி அவன் போய் ஆயுதத்தை தூக்கி தாக்குற அளவுக்கு போகிறான்னு சொன்னால் அப்போ அவன் எந்த அளவுக்கு பாதிப்புக்குள்ளாயிருப்பான், அவன் எந்த அளவுக்கு அலட்சியப்படுத்தப்பட்டிருப்பான், நான் விட எவ்வளோ கேவலமாக நடத்தப்பட்டிருப்பான் அவன். அதை நீங்கள் யோசனை பண்ணி ஏன் அந்த கண்ணோட்டத்தில் நீங்கள் பார்க்க மாட்டேன்றீங்க? காவல்துறையிட்ட சொல்லியிருக்கலாமே. காவல்துறை சொன்னால் என்ன பண்ணுவாங்க? நான் கேட்குறேன். நான் தான் சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்வே சொல்லிட்டேன். நான் இலங்கையை சேர்ந்தவர் இப்படி வந்தார், காவல்துறையினுடைய உயர் அதிகாரி அவர் பேசுகிறார் டீன் கிட்ட, நீங்கள் உடனே அட்மிஷன் பண்ணது காவல்துறை பேச்சாலும் மயிராகுதுன்னு சொல்லிட்டு கழட்டி விட்டு போகிறானுங்கன்னு சொன்னால் என்ன நினச்சிக்கிட்டீங்க? எல்லாருமே கத்தி தூக்குனா என்ன ஆகுது? நான் எல்லாரையும் கத்தி தூக்க சொல்ல, இந்த கத்தி தூக்குனது சரின்னு சொல்லி வாதாடவே இல்லை. நல்லா புரிஞ்சுங்க முஸ்லீம்கள், இது கத்தி தூக்குனது, இந்த வன்முறையில் ஈடுபட்டது இது சரிதான், இது போன்ற ஆளுங்களுக்கு இப்படி தான் செய்யணும், இப்படி செஞ்சால் தான் இந்த டாக்டர்லாம் அடங்குவானுங்க இப்படின்னு நான் சொல்லலை. அந்த பையன் செஞ்சு தவறு, வன்மையாக கண்டிக்கக்கூடியது. பட் அதுக்கு பின்னாடி மறைஞ்சு உள்ள விஷயங்களை பற்றி நம்ம பேசாமல் இருந்தால் இது போன்ற நிகழ்வுகளை நம்ம தடுக்கவே முடியாதுமா. இன்னைக்கு 1 நடந்ததுன்னா நாளைக்கு 9 நடக்கும். நாட்டில் ஒவ்வொரு மருத்துவமனையில இப்படி நடக்கும். அப்போ இந்த அரசு என்ன பண்ணும்? நீங்கள் போய் அந்த மருத்துவரை போய் பார்க்கறது, அந்த மருத்துவர்கிட்ட போய் இன்டர்வியூ எடுக்கிறது, அந்த மருத்துவர்கிட்ட போய் கருத்துக்களை கேட்கறது, அவரை ஏதோ பெரிய வானளவுக்கு உயர்த்துற விஷயத்தை விட நீங்கள் இதுக்கு பின்னாடி உள்ள விஷயங்களை பொதுதளத்தில் பெரிய விவாத பொருளாக்கி அரசு அது சம்பந்தமான விஷயங்களில் மருத்துவர்கள்கிட்ட அவங்களுக்கு வந்து நீங்கள் இப்படி தான் நடந்துக்கணும், வரக்கூடிய அந்த நோயாளிகள்கிட்ட நீங்கள் மருத்துவர்கள் இப்படி தான் நடந்துக்கணும், மீறி நடந்துக்கிட்டா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விதமான ஒரு உத்தரவு போடாமல் இது போன்ற விஷயங்களை தவிர்க்க முடியாது. ஏங்க அதை விடுங்க. இப்போல்லாம் நம்ம ஏதாவது ஒரு குழந்தை பிறந்ததுன்னு சொன்னால் சுகப்பிரசவம் பிறகுதா நீங்கள் பார்த்தீங்களா? ரேராக தான் இருக்கு. ரேராக தான் இருக்கு. 100க்கு 1-2 தான் இருக்கா இல்லையா? ஆனால் அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா, அரசு மருத்துவமனைகளில் என்ன பண்ணுறேன்னா அறிவிக்கப்படாத குடும்ப கட்டுப்பாடு வச்சுருக்கான். ஏன்னா உங்களுக்கு சுகப்பிரசவம் இருந்தால் உங்கள் குழந்தைய பெற்றுக்குவாங்க, நிறைய சொன்னால் குடும்ப கட்டுப்பாடு பண்ண மாட்டாங்கன்றதுக்காக இவங்க என்ன பண்ணுறான்னு சொன்னால் எடுத்தோடனே கத்தி வைக்கிறான். எது அரசு மருத்துவமனை அவங்களே வேணும் இன்டென்ஷனோட பண்ணுற மாதிரி நீங்கள் சொல்கிறது. நான் அடித்து சொல்கிறேன். நான்
முசமில் இது. இல்ல குடும்ப கட்டுப்பாடை கூட்டு போயிட்டு நீங்க எதோட முடிச்சு போறீங்க பாருங்க. இல்ல ஏன்னு சொன்னா ஒரு தடவை ஆபரேஷன் 2 தடவை ஆபரேஷன் தான் 3வது குழந்தை பெற்றுக்க விரும்ப மாட்டேன்றாங்க, பயப்படுறாங்க, உயிருக்கு ஆபத்துன்னு மிரட்டுறாங்க டாக்டர். உளவியலா அவங்க வந்து உளவியல இது பண்றாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ ஒரு தடவை ஆபரேஷன் பண்ணிடுறாங்க, ஒரு குழந்தை 2வது குழந்தையே ஆகுது, அம்மா என்ன 2 ஆபரேஷன் 3வது குழந்தைலாம் ஆச்சுன்னா உன்னை உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னா யாரா பெற்றுக்கொள்ளலாம்? இல்லை புருஷன் தான் பெற்றுக்க விடுவாங்க. யோசனை பண்ணி பாருங்க. இப்போ இது அறிவிக்கப்படாத ஒரு குடும்ப கட்டுப்பாடாரு. இது அரசு மருத்துவமனை. இது தனியார் மருத்துவமனையில் என்னன்னா அவங்களுக்கு வந்து சுகப்பிரசவம் ஆயிடுச்சுன்னா இவனுக்கு காசு பறிக்க முடியாது, இவனுங்க காசை பறிக்க முடியாது. அப்போ இவனுக்கு என்ன பண்ணுறானுங்க, எடுத்தோடனே கத்தி வைக்கிறான். கத்தி வச்சாதான் குழந்தை தலை முன்னாடி போயிருக்கு, கால் இப்படி ஆயிடுச்சு, கை முன்னாடி வந்துச்சு. இவனுக்கு சொல்ல நீ அதுக்கு தான்டா படிச்சிருக்கு டாக்டர், அதுக்கு தானே நான் ஃபீஸே கொடுக்குறானுங்க கிளைண்ட்டு. குழந்தை தலை மாறுனது இடம் மாறுறதெல்லாம் டாக்டர். அதாங்க நானே சொல்கிறேன், இடம் மாறுறதெல்லாம் தெரியுது இல்லையா, அதுக்கு தானே காசு வாங்குற நீ. அப்போ அந்த குழந்தைய சரிப்படுத்தி நீ குழந்தைய இது வெளியே எடுக்கணும். அதை விட்டு நீ என்ன பண்ணுற, எடுத்தோன்னே ஆப்ரேஷன். ஏன்னா அப்படியெல்லாம் மிரட்டினா தாங்க நீங்கள் என்ன பண்ணீங்க. இப்போ உங்கள் மனைவியை நீங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்கீங்க, எடுத்தோடனே சுகப்பிரசவம்னு சொன்னால் நீங்கள் என்ன காசு பில் கட்டிங்க, அந்த பெட்டு பில்லு, அந்த மருந்து மாத்திரைக்கு பில்லு கட்டி வைங்க. அதே இடத்துல என்ன பண்ணுறோம், உங்களை மிரட்டுறது, குழந்தை எப்படி ஆச்சு அப்படி ஆச்சு, என்ன பண்ணுறது தெரியல, இப்போ குழந்தைய காப்பாற்றணும். அப்போது நீங்கள் கொஞ்சம் அலட்சியமாக இருந்தாலும் உங்கள் மாமனார் மாமியார் என்னென்னா அவங்க மகன் இல்லையா அது பார்க்கணும்னு சொல்லி முக்கமாக வீடு வித்தியோ, காடை வித்தியோ, நாடை வித்தியோ, தாலி வித்தியோ, தங்கத்தை வித்தியோ எல்லாத்தையும் வித்து எடுத்து கொடுத்தா இவன் ஆப்ரேஷன் பண்ணி குழந்தைய வச்சு கையில் கொடுப்போம். ரொம்ப கிரிட்டிக்கல்ங்க மிரட்டுறதுல. ஒன்ஸ் அப்போ அந்த டைமில் மருத்துவர்கள் நீங்கள் என்ன தான் வேலை எடுப்போனா கவலைப்படாத சரிப்படுத்தலாம். இப்போல்லாம் எப்படி தெரியுமா, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கலாம், ஃபஸ்ட்டு பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்லுவான், அது போய் அரை மணி நேரம் கழிச்சு வருவான். அடுத்தது ECG எடுக்குவான், ECG எடுத்து வச்சுவான். அடுத்தது MRI ஸ்கேன் எடுக்கணும், அதை எடுப்பான். இப்படி எடுக்கக்கூடிய எல்லா இதுவும் எடுப்பான். எது இந்த டெஸ்டிங் எல்லாமே எடுத்து வச்சு அதுக்கே ஒரு 50,000 75,000 ரூபாய் நீங்கள் முதல்ல பில் வச்சுங்க. இன்னும் ட்ரீட்மெண்ட்டே ஆரம்பிக்கல, அவன் அந்த நோயாளிக்கிட்ட என்ன வியாதின்னு இவன் தெரிஞ்சிக்கல, அதுக்கு முன்னாடி இவ்வளோ டெஸ்ட்டும் கேட்டால் என்ன சொல்லுவான், அவருக்கு என்ன இருக்குன்னு நாங்கள் இந்த டெஸ்ட்டை பார்த்து தான் கண்டுபிடிக்கிறதுக்காக. இது பிரைவேட் ஹாஸ்பிட்டல் நடக்கிறதா இல்லையா? நடக்குதுன்னு தெரிஞ்சு எதுக்கு மக்கள் போகிறாங்க, எதுக்கு போகணும், என்ன பண்ணுறது? அரசு தனியார் மருத்துவமனையில் இப்படி கேவலம் நாயோட கேவலப்பட வேண்டியதாக இருக்க. அரசு மருத்துவமனைகளில் போய் நாய் மாரி நம்மளை நடத்துகிறாங்களே, எல்லாம் மனுஷன் தானே, ஏதோ ஒன்று சம்பாரிச்சு தானே, நம்ம சம்பாரிச்சு தானே, நம்ம உடம்புக்கு நம்ம பார்த்துக்குவோம், நம்ம போய் செலவு பண்ணுவோம் அப்படின்னு தான் போகிறான். இல்லை நீங்கள் கேவலப்படுத்துகிறாங்க, அதே மாதிரி வந்து சரியான முறையில் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது இல்லை, காசை கொள்ளடிக்கிறாங்கன்னு சொல்லி ஒட்டுமொத்த அரசு தனியார் மருத்துவமனையும் கூட்டு போய் குற்றவாளி கொண்டு நிறுத்துறீங்க நீங்கள். குற்றவாளிகள் தான் இவங்க. அதெல்லாம் மருத்துவம்லாம் அவங்கெல்லாம் வந்து புனிதமாக கருதி மருத்துவம் பார்த்த மருத்துவர்கள்லாம் மலை ஏறி போச்சுங்க. இப்போல்லாம் பணங்க. இப்போ டாக்டர் மட்டும் வந்து சொகுசு வாகனத்தில் போகிறது இல்லை, அவன் புள்ள அப்படி இருக்கணும், இப்போ பேரன் அப்படி இருக்கணும், பேத்தி அப்படி இருக்கணும்னு சொல்லி தான் நினைக்கிறான். வெளிநாடு உள்நாடுகளில் பெரிய பெரிய பங்களாவில் தான் வாழணும்னு நினைக்கிறான். அதெல்லாம் வந்து புனிதமாக கருதி மருத்துவம் பார்த்து மக்களுக்காக வாழ்ந்த மருத்துவர்கள் இருந்த காலம்லாம் மலையேறி போச்சு. இன்றைக்கெல்லாம் பொருளாதாரம். இன்றைக்கே வந்து நீங்கள் பாருங்கள் எப்படி மருத்துவர்கள் யார் ஆகிறாங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே மருத்துவர் ஆக முடியுமா, MBBS முடிக்க முடியுமா, என் பிள்ளை ஆக முடியுமா, நான் முடியாது. லட்சக்கணக்கில் வேணும். லட்சக்கணக்கில் யார் கொடுக்குறான், பணக்காரன் கொடுக்குறான். அப்போ பணக்காரன் வந்து டாக்டர் ஆகிட்டு மருத்துவமனைக்கு வந்தான்னா அவனுக்கு அந்த ஏழையினுடைய வலியோ அந்த ஏழையினுடைய வேதனையோ அவனுடைய அழுகுறலோ அவன் காதில் எட்டுமா சொல்லுங்க. இது இல்லாமல் இப்போ நீட்டு ஒன்று, நீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 மாதம் ஃபீஸே எவ்வளோ தெரியுமாங்க? நீட்டு கோச்சிங்க்கு 2 லட்சம் 2 லட்ச ரூபா வாங்க. அப்போ 2 லட்ச ரூபா யார் கொடுக்க முடியுன்றேன் அந்த நீட் கோச்சிங்க்கே. சரி, நீட் கோச்சிங்கில் போகிறாங்க, அப்போ வந்து அவன் வந்து 90% எடுக்கிறான், 90% மார்க் எடுக்கிறான். அப்போ அவனுக்கு கவர்மெண்ட்டு காலேஜில் கிடைக்கணும் சீட்டு, கிடைக்குமா? அவன் எதிர்பார்த்துட்டு இருப்பான். ஆனால் 35 மார்க் எடுக்கிறவன் 50 லட்ச ரூபா கொடுத்துட்டு அவன் வந்துடுறான் அந்த இடத்துக்கு. நடக்குதா இல்லையா இன்னைக்கு? அப்போ இது போன்ற மருத்துவர்கள் ஆனாங்கன்னா அப்போ அவங்களையும் அரசு வந்து ஒழுங்குபடுத்துறது இல்லைன்னு சொன்னாங்க. ஒழுங்குபடுத்துறதில்லை. அதனுடைய விளைவு தான் இவனுங்க தலை தெரிச்சு ஆடுறானுங்க. வானத்திலிருந்து குடித்த தேவ தூதர்கள் மாரி அலையிறானுங்க. MLA ஏங்க ஒரு மாவட்ட இப்போ கமிஷனரை பார்க்கணுங்க, சென்னை மாநகர கமிஷன். நான் இன்னைக்கு நினைச்சா 1 hour 2 hour நான் பார்த்துருவேங்க, நான் சேலஞ்சே பண்ணுறேங்க. ஆனால் ஒரு டாக்டர் டீனை போய் பார்க்க முடியுமாங்க? என்னால் முடியலைங்க. மாவட்ட கலெக்டரை நம்ம பார்க்கணும்னா உடனே போய் விசிட்டிங் கார்டு கொடுத்து லெட்டர் பேட் கொடுத்துட்டு பார்க்க முடியுங்க. என்னால் ஒரு டீனை பார்க்க முடியுமாங்க? ஏன் அமைச்சர்களை கூட பார்த்துடலாங்க. ஏங்க அதை விட மேலேயாங்க இவனுங்கெல்லாம் நான் கேட்குறேன். பார்க்க முடியுது இல்லைங்க. அப்படி ஒரு இதில் உட்காந்துருக்கானுங்க. இது அப்படியே விட்டேன்னு சொன்னால் இதனுடைய விளைவு வேற மாதிரியே போகும். அது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும். இந்த கட்டுப்பாடு கொண்டு வரணும். எவன் அரசு மருத்துவமனையில் சம்பளம் வாங்கி வேலை செய்கிறான் டாக்டர், அவன் வந்து தனியாக டிஸ்பென்சரி வைக்கிறதோ அல்லது தனியார் மருத்துவமனையில் போய் சிகிச்சை அளித்தாவோ அவனுக்கு MBBS இதுவே ரத்து பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் கொண்டு வரணுங்க. அப்போ தான் இவனுக்கு ஒழுங்காக வேலை பார்ப்பானுங்க.
அப்போ நம்ம இங்கே அரசு மருத்துவமனையில் நம்ம அலட்சியமாக நினைச்சாதான் இந்த மக்கள் எல்லாம் பிரைவேட்டுக்கு ஓடுவான். அப்போ தான் நமக்கு நல்லா காசு கிடைக்கும் அப்படின்றதுக்காக நீங்கள் நடந்துக்கிறீங்க. மருத்துவத்தை பற்றியே பேசாதீங்க, மருத்துவம் பற்றியே பேசாதீங்க. ஏன் இப்போ சமீபத்தில் என்ன ஆச்சு யோசனை பண்ணி பாருங்க. ஒரு குழந்தை, ஒரு முஸ்லீம் குழந்தை தவறான ட்ரீட்மெண்ட் கொடுத்து காலில் இருந்து நடந்ததா இல்லையா? அந்த பெண் அந்த பெண்ணு வந்து எவ்வளவு போராடிச்சு. இந்த அரசோ நீதித்துறையோ நீங்க சொல்ற இந்த காவல்துறை என்ன நீதி வழங்கி கொடுத்தது? போராடாதீங்கன்னா அந்த பெண்ணை சாந்தப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பி தானே இருந்தது. கடைசி பிரதத்தை தானே எடுத்துட்டு போச்சு. இது போல எத்தனை நிகழ்வுகளை நான் சொல்றது உங்களுக்கு 1 2 இல்லை. செத்து போனவுடனே அந்த வெண்டிலேட்டர்ல வச்சு காசு சம்பாதிக்கக்கூடிய நாதாரிங்க இவனுங்கெல்லாம். செத்து போனவுடனே வெண்டிலேட்டர் வச்சு உயிரோட இருக்க லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் அவங்ககிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் இழந்துட்டு கடைசி பாடி எடுத்து அனுப்புறாங்க. நடக்குதா இல்லையா நான் சொல்றது? இந்த ஆதனப்படுறது, வேதனைப்படுறது, கோபமா பேசுறது, இதெல்லாம் நடக்குது இல்லை. நீங்க போய் சொல்றீங்க. நீங்க ஒட்டுமொத்தமா மருத்துவர் மீது வந்து வன்மத்தை வீசுறீங்கன்னு சொல்லுங்க. சில இடங்கள் நடக்கலாம், அதுக்கு மொத்தமா நீங்க மொத்தமா சொல்லாதீங்க. சில இடம் சொல்லாதீங்க. எந்த இப்போ நீங்கள் அப்போலோ மருத்துவமனைக்கு போய் பாருங்க. ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் இருக்கு இல்லையா, 2000 ரூபாங்க. ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் 1500 ரூபா கொடுத்தா எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து கொடுக்கலாம். பட் அங்கே வந்து அணுகுமுறை சரியில்லை. எது அங்கே போய் சாதாரணமாக ஒருத்தர் வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்லி சாதாரணமாக அணுக முடியலன்னு வச்சு அவன் நீங்கள் அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, 50000 ரூபா, 25,000 50000 ரூபாய் ஃபீஸ் எம்ஆர்ஐ ஸ்கேன். அது போன்ற எல்லா தனியார் மருத்துவமனைகளும் ஒரு சாதாரணமான எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கு இவ்வளோ கொள்ளை அடிக்கிறானுங்க போது, அப்போ நீங்கள் வந்து லக்ஸரியாக நீங்கள் கட்டிட்டு அதுக்கு உண்டான பணத்தை நீங்கள் பிடுங்குறதுக்கு அப்பாவி மக்கள்கிட்ட இருந்து பிடுங்குறது எவ்வளோ அநியாயம். ஒன்றும் இல்லைங்க, சுகருங்க டெஸ்ட் பண்ணிவிட்டு என்ன சொல்லுவாங்க, அந்த டெஸ்ட்டு இது வக்கீலுங்க. சில வக்கீல் ஃப்ராட் வக்கீல்களும் நிறைய பேர் நல்லவங்களும் இருக்காங்க. சில பேர் இருப்பான், என்ன கேஸ் இது, ரொம்ப டேஞ்சரான கேஸுமா, எப்படி அந்த கட்டத்துக்கு இப்படி போடுவான், டேஞ்சரான கேஸு, இதெல்லாம் ஐயா எப்படியாவது காப்பாற்றிங்க என் பிள்ளைய, எப்படியாவது காப்பாற்றிங்க. ஒன்றும் முடியாது. அழுவோடுன்னு சார் அப்படி சார் டிஸ்கஸ் பண்ணும். சரி ஒரு 10 லட்ச ரூபா ஆகும், 20 லட்ச ரூபா ஆகும், அல்ல 50 லட்ச ரூபா ஆகும், கொடுக்குறோம் சார், எடுத்து வந்து கட்டுவான். ஏன்னு சொன்னால் அவன் அந்த டெக்னிக், அது பணத்தை கிளைண்ட்டுக்கிட்டேருந்து வாங்கணும் அவன் டெக்னிக். இது ஒன்றும் இல்லைம்மா, இது நான் முடிச்சிடுமான்னு சொன்னால் நீங்கள் காசு இறக்க மாட்டீங்க. அதை விட மோசமாக இருக்குது. ஒருத்தர் சுகர்னு போய் கடைசியாக எல்லா வியாதியும் வந்து மருத்துவமனையும் அவனுக்கு கொடுத்துச்சு. இதை சாப்பிடாது அது சாப்பிடாது. அவன் இதுக்கு பயந்து அது நிறைய பேர் உயிருக்கு பயப்படுறவன் நிறைய பேர் இருக்கான். டே சுகராகுது, மயிராகுது, ப்ரெஷ் ஆகுது, க்ரெஷர் ஆகுது, சாவர நேரத்தை செத்து தான் தொலைக்க போகிறான், போய் சாப்பிட்டுட்டு ஆகலான்ற எண்ணம் எந்த மனிதனுக்கு வரதில்லை. அவன் சொல்லிட்டானா முடிஞ்சுது. இதை சாப்பிட மாட்டான், அதை சாப்பிட மாட்டான், இதை சாப்பிட மாட்டான், கடைசியாக பொண்டாட்டிக்கிட்ட நல்லா படுக்க மாட்டான், பொண்டாட்டிக்கிட்ட பேச மாட்டான், அவனுடைய வியாபாரத்தில் கவனத்தை செலுத்த மாட்டான். ஏன்னா அந்த நோய் 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 அவன் டாக்டர்கிட்ட சம்பாதிக்கிறதெல்லாம் டாக்டர்கிட்ட, சோறு திங்கிறது இவ்வளோ, அந்த இவனுக்கு கொடுக்குற மாத்திரை திங்கிறது இவ்வளோ, இப்படி தின்னு கடைசியாக பர்மனெண்ட் நோயாளியாக மாறி. மனசு தாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, கவலையே படாதப்போ. ஒரு டாக்டரை உட்காந்துட்டு கையை பிடிச்சி ஒன்றும் இல்லை, இதெல்லாம் சாதாரணமான நோய், எல்லாருக்கும் வருது, உனக்கு என்ன, நீ என்ன இது போய் கவலைப்படுற? கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லக்கூடிய நபர்கள் இப்போ இல்லைன்ற இல்லை. சரி, இல்லை இன்னொரு 2 விஷயத்தை நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். நான் இந்த பாதிப்பு ஏற்படுத்தின அந்த விக்னேஷ்ன்ற நபருக்கு கூட ஏதோ இதே நோயெல்லாம் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் அவருக்கு ஆஞ்சியோ பண்ணுற மாதிரி அவரோட தம்பியும் சொல்கிறாரு. அவர் பேட்டியில் அப்படி தான் குறிப்பிடுறாரு. இப்படி ஒரு சூழலில் இருக்கக்கூடிய நபர்களை வந்து இதை நீங்கள் உங்கள் பாயிண்ட்டுக்கு வந்த மாதிரி விசாரிக்காமல் எடுத்த இடத்துல இது அவன் துணை முதல்வர் உதயநிதி என்ன சொல்கிறாருன்னா கடுமையான தண்டனை கொடுக்கப்படும் சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை கே பாலகிருஷ்ணன் வந்து மருத்துவர்களுக்கான பாதுகாப்பு படையை ஒன்று உருவாக்கணும்னு சொல்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் எப்படி இந்த எப்படி பார்க்குறீங்க? நாங்கள் அநியாயம், அக்கிரமம், அட்டுழியம் எல்லாத்தையும் பண்ணுவோம். ஆனால் நாங்கள் பாதுகாப்புக்கு உண்டான இது நாங்கள் ஒரு படையை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய இது சொல்லுங்கள். எங்களை எதுவுமே கேட்கக்கூடாது, தட்டி கேட்கக்கூடாது. இந்த விஷயத்தில் வந்து அரசு வந்து தமிழக அரசு எப்படி கையாளணும்னு சொன்னால், அவன் வந்து 2 3 ஏதோ வெட்டியிருக்கா, ஒரு 10 15 தையிலோ 20 தையிலோ போட்டாங்க, முடிஞ்சிச்சு, அவர் நல்லா இருக்கார் டாக்டர், அது பையனை ரிலீஸ் பண்ணிடணும். அவனை திருநாட் சவுண்ட் போட்டு 7லேருந்து 10 வருஷம் போட்டிருக்காங்க. இன்னொரு கேஸோட 7 அதான் சொல்கிறேன், 7 கேஸ் 8 கேஸை போட்டு அந்த கேஸ் இந்த கேஸுன்னு போட்டு அவனை 7லேருந்து 10 வருஷம் தண்டனை கொடுக்கணும். தண்டனை கொடுத்தா தான் இது போன்ற நிகழ்வு இன்னொன்று நடக்காது. இப்படி அட்ராசிட்டி வந்து அரசு கையில் எடுத்தேன்னா நானே எதிர்த்து பெரிய மக்களை திரட்டி போராடுவேன். நான் சாதாரணமாக இதை விட மாட்டேன். ஆனால் அவன் பண்ணது சரின்னு சொல்லி வாதிக்கல. நான் திரும்ப சொல்கிறேன், அந்த பையன் பண்ணது தப்பு. ஆத்திரத்தில் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு செஞ்சிட்டான். அவனுக்கு வந்து கடுமையான தண்டனை கொடுங்க. எவன் பார்த்தா தண்டனை சொல்றீங்க? என்னடா கடுமையான தண்டனை? தூக்கி கொடுத்துருவீங்களா? நான் கேட்குறேன். இல்லை ரோட்ல விட்டு சுட்டுருவீங்களா? என்ன எனக்கு ஒன்றும் புரியலையா? கடுமையான தண்டனை என்னடா கடுமையான தண்டனை கொடுங்க?
இல்லை அவர் ஒரு கத்தி எடுத்து கொலைவெறி தாக்குதல் நடத்திருக்காருன்னா அந்த வார்த்தை சொல்ல தானே செய்வாங்க யாரும். அப்போ அவனுக்கு அந்த நிலையை உருவாக்குனது யாரு? தவறு தான், நான் திரும்ப சொல்கிறேன், அவன் செஞ்சு தவறு, தவிர்த்து இருக்கணும். ஆனால் கோவத்தில் செஞ்சுட்டான். அதுக்காக நீங்கள் ஒட்டுமொத்த ஊடகங்கள், ஒட்டுமொத்த அமைச்சர்கள், ஒட்டுமொத்த அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து நீங்கள் கண்டிச்சீங்கன்னா இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். இல்லை நாளைக்கு நீதிமன்றத்துக்கே போதுன்னா கூட அவங்க சட்டப்படி தானே பார்ப்பாங்க. அவங்க மனிதாபிமானமோ நியாயப்படியாக பார்த்து தீர்ப்பு கொடுக்க போகிறாங்க. ஏன்னா நீதிபதிகள்லாம் அப்படி தான் இருக்காங்க. ஏன்னா போலீஸ் என்ன சொல்லுது, அரசு தரப்பில் என்ன சொல்லுது, அப்போ அவன் குற்றவாளியே இல்லைனாலும் அவன் குற்றவாளின்னு சொல்லி தீர்ப்பு சொல்லக்கூடிய நீதிபதிகள் தான் இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க. இவங்கெல்லாம் ஒரு சிஸ்டம். இது எப்படி ஒருத்தனை கையை ஒடிச்சு, போலீஸ் கையை ஒடிச்சு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போவோம். நமக்கு ஒரு கீரல் போட்டிருந்தாவே இதுனா வெட்டுக்காயம் மாதிரி இருக்குது, நான் ஏஆர் போட்டு தான் போலீஸ் வர வச்சு தான் நான் இதை ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன்னு சொல்ல மாட்டாங்க. கையை உடைச்சி தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க 10 பேருக்குன்னு தெரியும். ஆனால் என்ன பண்ணுவாங்க, மாவு கட்டு போட்டு அனுப்புவாங்க. சரி, மாவு கட்டு போட்டு நீதிமன்றத்தில் போய் நிற்கிறாங்கன்னா என்னடா 10 பேருக்கு ஒரே மாதிரியாக கையில் மாவு கட்டு போட்டு 10 பேரும் ஒரே மாதிரி, அதுதான் 10 பேரும் இப்படி வழிக்கு வீழ்ந்தவனா இருப்பானா? அப்போ இது காவல்துறை தான் அடித்து கையை உடைச்சிருக்குன்றது நீதிபதியே செஞ்சுப்பார். ஆனால் நீதிபதி நம்ம எக்ஸ்டன் பண்ணுவார். சரி, சிறைக்கு கொண்டு போகிறாங்க சிறைத்துறை என்னன்னு சொன்னால், உடலில் காயம் இருந்தால் அந்த காயத்தை மருந்து போட்டு அந்த காயம் மாறின பிறகு தான் சிறையில் அட்மிஷன் எடுக்கும். ஆனால் சிறை என்ன பண்ணுவோம், ரத்தம் சொட்டும், அவன் அந்த கட்டு போட்டு அந்த ரத்தம் சொட்டும், அப்படியே அட்மிஷன் எடுப்பான். பாஸ்போர்ட் வாங்கி வச்சு எழுதிக்கிட்டு அட்மிஷன் எடுத்துருவான் சிறைத்துறை. அப்போ இது எல்லாமே அன்கோ, எது போலீஸ், மருத்துவர், நீதித்துறை, சிறைத்துறை, அரசாங்கம். அப்போ இன்னைக்கு இது எல்லாம் சேர்ந்து அந்த பையனுக்கு எதிராக நிற்கும் போது அப்போ நம்மளை போன்ற நபர்கள் தான் அந்த பையனுக்கு ஆதரவாக வாதாடணுன்ற நான். இல்லை, அந்த தம்பிக்கு டெய்லியும் மாத்திரை டேப்லெட் போடுறாரு. அந்த டேப்லெட் போடுறனா ஃபிக்ஸ் வந்துடும்ன்ற மாதிரிலாம் அவருடைய தம்பியே சொல்கிறார், விக்னேஷோட தம்பி சொல்கிறார். அவர் அதாவது சிறைக்குள்ளே அவங்க இருக்கிறாங்கன்னா இந்த மாதிரி மருத்துவ உபகரணங்கள்லாம் பயன்படுத்துவாங்களா? இந்த மாதிரி டேப்லெட்லாம் அவங்க கொடுக்கப்படுமா? அதெல்லாம் அது எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. அவனை எப்படி ட்ரீட் வழக்கமாக அது இல்லை நானும் சொல்கிறேன், எப்படி ட்ரீட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. காவல்துறை அவன் கையை ஒடிச்சிருக்கோ, காலை ஒடிச்சிருக்கோ, அடித்து என்ன பண்ணியிருக்கோ, அது என்னன்னு தெரியல. இல்லை இன்னும் தெரிஞ்சதான் நம்ம அதை பற்றி பேச முடியும். ஆனால் காவல்துறை நிச்சயம் அப்படி பண்ணாது. ஏன்னு சொன்னால் காவல்துறைக்கு நல்லா தெரியும் மருத்துவர்கள் பண்ணுற அட்ராசிட்டி கொஞ்சம் நஞ்சம் இல்லை, ஓவராக பண்ணுறாங்க, எல்லாம் ஓப்பனாக பேசுகிறாங்க. சில பேர் சொல்கிறாங்க இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. நான் கேட்குறேன், 1 லட்சம் டாக்டர் இருந்தால் 1 லட்சம் டாக்டருக்கு ஒரு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க முடியுமா? சொல்லுங்கள், முடியாது. சரி, மருத்துவமனையுடைய அலட்சியம், அங்கே சர்வசாதாரணமாக போகிறாங்க யாருன்னா, மருத்துவமனையில் அலட்சியம் சொன்னால் எல்லாரையும் செக் பண்ணி தான் உள்ளே அனுப்பணும்னு சொன்னால் முடியுமா? அது நான் கேட்குறேன். அப்போ இதுக்கு என்ன, இது போன்ற நிகழ்வுகள் நடக்க காரணம் என்ன? அந்த காரணத்தை கண்டறிஞ்சு அந்த காரணத்தை களையாதவரையும் இது போன்ற நிகழ்வுகள் 1, 2 இல்லை, இது தொடரும். இதுதான் என்னுடைய கருத்து. சரி, நான் இறுதியாக அந்த கேள்வியோட நான் நிறைவு செய்கிறேன். அவர் நீங்கள் என்னதான் அவருக்கு ஒரு காரணம் இருந்தாலும் அவர் செய்தது குற்றம்ன்றதை நீங்கள் ஒத்துக்கிறீங்க. அந்த குற்றத்திற்கான தண்டனை கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை தவிர்க்கப்படணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இதை மன்னிச்சு விடணுன்ற நான் எக்ஸசைஸ் கொடுக்கணும். எத்தனையோ நாளைக்கு இதே மாதிரி குற்றங்கள் நடந்தாலும் அதையும் மன்னிச்சுட்டு இந்த மன்னிப்புலேயே போயிடாது அது? இல்லை, இது வேற. இது அவனுடைய தாய் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க மருத்துவம் அதே மருத்துவர்கிட்ட பண்ணியிருக்காங்க. அந்த மருத்துவருடைய தவறான சிகிச்சையாக அவங்க தாய் இன்னும் அதிகமாக அந்த புற்றுநோய்க்கு ஆளாகி வேதனைப்பட்டு இருக்காங்க. அவனுடைய விரக்தியின் உச்சத்துக்கு போய் அவன் நடந்திருக்கான். நீங்கள் அந்த விஷயத்தையும் எடுங்க. நீங்கள் அதை பற்றி சட்டத்தில் மனிதாபிமான முறையில் மன்னிக்கிறதுக்கு இடம் இருக்காரு? சட்டத்தில் இல்லைங்க, காவல்துறை தான். நீங்கள் இவங்க போடுற எஃப்ஐஆர் தாங்க மெயின். எஃப்ஐஆர் போட்டு இவங்க கடுமையான அந்த காவல்துறை கடுமையான சட்டப்பிரிவுகளை நிகழ்த்தி அவங்க சாட்சிகள் ஆதாரங்கள்லாம் சேர்த்து எதுவுமே நீதிமன்றத்தில் கொடுக்குறது தானே. அப்போ காவல்துறை நினைச்சுன்னா இது அசால்ட்டாக நினைச்சா தூக்கி போடலாம். அரசு தான், கவர்மெண்ட் தான். இல்லை, நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, நியூஸில் கூட அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் நேற்று ஃபுல்லாக லைவ் போச்சு. அவர் ஒரு தப்பு பண்ண மாதிரியே ஒரு பதட்டத்திலேயே இல்லை, நார்மலாக கையில் கத்தி வச்சு நடந்து போயிட்டு இருக்காரு. அவருக்கு எந்த குற்றமும் இல்லைன்ற மாதிரி தான் நாங்கள் வெளியே வரும்போது அவனுக்கு ஒரு திருப்தி இருக்கும், என் அம்மாவை இப்படி பண்ணா அவனை நான் பண்ணிட்டேன்னு. ஏன்னா இவங்களால மருத்துவர்கள்லாம் எந்த நீதிமன்றத்தையும் நிறுத்த முடியாதுமா. ஒரு மருத்துவர் நீங்கள் ஒன்றும் இல்லை, எத்தனையோ மருத்துவமனைகளில் பொய்யான ஆப்ரேஷன் பண்ணி காசு லட்சக்கணக்கில் கொடுக்குற மருத்துவமனைகள் எத்தனை இருக்குது. இது நுகர்வோர் நீதிமன்றமோ அல்லது வேறு நீதிமன்றத்துக்கு போய் எத்தனை மருத்துவர்கள் பனிஷ்மெண்ட் ஆகியிருக்காங்க ஒருத்தரை சொல்லுங்கள். ஏன்னா இவனுங்க அதுக்கு முன்னாடியே சைன் வாங்கிக்கிறாங்க. மருத்துவம் என்பது உயிர் பழக்கையும் வைக்கலாம், உயிர் போகவும் செய்யும். அதனால நாங்கள் பொறுப்பில்லைன்னு எழுதி கையெழுத்து வாங்கிக்கிறாங்க. காசையும் வாங்கிட்டு நாங்கள் இவரை உயிரோடு அனுப்புவோம்னு சொல்லி உத்தரவாதம் கொடுக்க முடியாதுன்ற கையெழுத்தையும் வாங்கிட்டு அனுப்புகிறாங்க. அதனால் இவனுங்களே ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த ஒரு தெனாவட்டு திமிரு தான் இவனுங்களுக்கு. கிட்டத்தட்ட நீங்கள் சொல்கிறது ஒரு சிஸ்டமேட்டிக்காக இது மாற்றப்படணும், இதுக்கான சட்டங்கள் ஏற்றப்படணும். நிச்சயம் ஏற்றப்படணும். இவனுங்களுக்கு தனியார் மருத்துவமனை போய் சிகிச்சை அளிக்கிறதுக்கு அனுமதியே கொடுக்க மீறி அப்படி யாராவது ஒருத்தர் 2 பேர் டாக்டர் அப்படி போகிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த எம்பிபிஎஸ் இதுவே ரத்து பண்ணணும். அப்படி ஒரு சிஸ்டத்தை தமிழக அரசு கொண்டு வந்தோன்னா இவங்க அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் அவங்க அந்த 8 ஹவர் 10 ஹவர் டியூட்டி உட்காந்து ஒழுங்காக அவன் ட்ரீட்மெண்ட் பார்ப்பான்.
அரசு மருத்துவமனை ட்ரீட்மெண்ட் நடக்கும். இல்லைன்னு சொன்னால் இது போன்ற நிகழ்வுகள் அதிகமாக நடந்துக்கிட்டு தான் போகும். இது ஒன்றுமே பண்ண முடியாது. இவனுக்கு சிகிச்சையில் அலட்சியம் பண்ணுவானுங்க. வரக்கூடிய மக்களை நாயை விட கேவலமாக நடத்துவாங்க. அப்போ இது போன்ற நபர்களுக்கு ஒரு தக்க பாடம் அரசு தான் நடவடிக்கணும். அதை விட்டு அந்த மருத்துவருக்கு பின்னாடி நின்றுட்டு நீங்கள் அனுதாபத்தை தேர்ந்தீங்கன்னா 10 ஓட்டு கிடைக்காது. ஆனால் அந்த பாதிக்கப்பட்ட அந்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு ஆதரவாக அரசு நின்றுன்னா 10 இல்லை 1000 ஓட்டுகள் கூட கிடைக்காது. நீங்களாம் ஓட்டு பொறுக்கி தானே, அரசியல்வாதி ஓட்டுக்கு தானே இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்ற அடிப்படையில் தான் நான் பேசுகிறேன். சரி, நம்ம பல்வேறு விஷயங்களை பேசியிருக்கோம், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம். இந்த விஷயத்தில் மக்களை தெளிவடையட்டும். நன்றி.